your first song was called Trisha. Trisha. You ended up making a music video with Trisha as well. Can you like tell us the process of that working with Trisha? ஸோ அது எப்படி நடந்ததுன்னா உங்களால தான் Yo, டாட்டா அப்படியே அது ஒரு ஸ்பார்க், அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் சொல்ல இன்னும் பாய்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? வீடியோ எடுத்துன்னு இருக்கீங்க, எத்தனை சந்தோஷம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் முகப்பேர் வந்திருக்கேன். எதுக்காக முகப்பேர் வந்திருக்கேன்னா ஒரு காம்படிஷன்ல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு. இப்போ நம்மளோட தமிழர் வழிமுறைகள், போர் முறைகள் அப்படின்ட்டுலாம் இருக்கும்லங்க. இப்போ நான் தமிழன், உங்களை பார்க்குற நிறைய பேர் தமிழர்களாக தான் இருப்பீங்க. பட் ஆனால் காலம் ஆக பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் மறந்துட்டோம். போர் முறைகள் மறந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்ம பயன்படுத்தின ஆயுதங்கள் மறந்துட்டோம். நம்ம பயன்படுத்தின எக்ஸசைஸ் மெத்தட்ஸ், உடம்பு பயிற்சி முறைகள், உடற்பயிற்சி முறைகளை மறந்துட்டோம். ஸோ இதெல்லாம் திருப்பியும் நம்ம ரீஇன்வென்ட் பண்ணி எடுத்துட்டு வரணும். திருப்பியும் இதெல்லாம் நம்ம கத்துக்கணும் அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக தான் இந்த ஈவெண்ட் மாவீரன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டக்ட் பண்றாங்க. நம்ம விஷுவல் 560 தான் ப்ரோ நீங்க கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நான் ட்ரை பண்ணதே இல்லை, கதா பண்ணதில்லை, சிலம்பம் பண்ணதில்லை, கரலக்கட்டை பண்ணதில்லை, எதுவுமே பண்ணதில்லை. பட் ஆனா இன்னைக்கு நம்ம அதை தான் பண்றோம். எங்க வந்திருக்கோம்னு பாருங்க. ஸோ சோழகம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு ட்ரைனிங் சென்டருக்கு வந்திருக்கோம். இப்போ இவங்க இதுக்கு எல்லாத்துக்குமே ட்ரைனிங் கொடுக்குறாங்க, எல்லா இடத்துலையும் கொடுக்காத விஷயங்களுக்கெல்லாம். ஸோ இத்தனை கம்பெடிட்டர்ஸ் உள்ள வெயிட் பண்ணிருக்காங்க. இது வெறும் ஃப்ரண்ட் சைட் மட்டும்தான். உள்ளதான் பாத்தீங்கன்னா மெயின் ஈவெண்ட்டே நடந்துட்டு இருக்கு. எவ்வளோ இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அவ்வளோ வெயிட்டா இருக்கிற ஒரு விஷயத்த அவ்வளோ சிம்பிளா சொல்லிருக்காங்க. இது வெரி ஸ்கில் பேஸ்டு, முழுக்க. ஸோ இப்போ நம்ம யாரோட இருக்கோம்? சஞ்சயோட இருக்கோமா? ஸோ சஞ்சய் பாத்தீங்கன்னா இந்த இளவட்ட கல் இருக்குல்ல, ஸோ இதை தூக்கிறதுக்காக கம்ப்ளீட் பண்ண வந்திருக்காரு. ரெகுலரா ட்ரைனிங் வேற எடுக்கிறாரு அவரு. ஸோ ப்ரோ எனக்கு கொஞ்சம் இங்க என்னெல்லாம் பண்ணுவீங்கன்னு நீங்களே சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். நீங்க தான் ஸ்டூடெண்ட், இதை பத்தி எனக்கு எதுவும் தெரியாது. இங்க சிலம்பம், மல்லர் கம்பம், கரலக்கட்டை எல்லாமே இருக்கு. இது இளவட்ட கல் நீங்க ப்ரோக்ராம் மாதிரி ஒண்ணு வச்சிருக்காங்க. இதுல ஒரு காம்படிஷன் மாதிரி கலா அது மாதிரி எல்லாமே இருக்கு. அது நாங்க இப்ப கொஞ்ச நேரத்துல ஆரம்பிச்சிருவாங்க. தேங்க்யூப்பா, தேங்க்யூ. இப்ப என் பின்னாடி இருக்கிற எக்யூப்மெண்ட்ஸை நீங்களே பாருங்களேன். ஒன்னும் பாத்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் வெரைட்டியில இருக்கும். அதுவும் பாத்தீங்கன்னா ஒன்னொன்னுக்கும் நீங்க டிஃப்ரெண்ட் டெக்னிக் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். இதோட ஷேப், ஸ்ட்ரக்சர் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியுங்க. இது எல்லாமே வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன். ஒரு இடத்துல அதிகமா இருக்கும், ஒரு இடத்துல கம்மியா இருக்கும். ஸோ அதனால சுத்தம் போது நீங்க அந்த டைனாமிக்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு பண்ணாதான் உங்களால பண்ணவே முடியும். இது கம்ப்ளீட்லி நீங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கிறத பொறுத்து இல்ல, எந்த அளவுக்கு ஸ்கில்டா இருக்கீங்கிறத பொறுத்து தான் இருக்கு. தூக்குவியாடா? நான் கேமரா மட்டும் தான்டா. ஈஸியா நேரம் தூக்கி போட்டு விளையாண்டுட்டு இருக்காங்க. மாவீரர்கள் இதுக்கு நம்ம இந்த ஈவெண்ட்டை நடத்திட்டு இருக்கிறவங்க லோகோலாம் பாருங்க எவ்வளவு சூழலா இருக்கு இந்த ஈவெண்ட்டுக்கு. இது ஒரு நாள் தமிழ்நாட்டு முழுக்க ஃபேமஸ் ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னோட இன்டென்ஷனு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தோஷ் அடுத்த கட்டத்துக்கு உயர போறாரு. என்னென்ன பண்ண போறேன்னு நீங்க பாக்குறீங்க.
இவ்வளவுதான் சொல்லுவீங்களா? இதை பத்தி ஏதாவது கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா இதை பத்தி போக போக சொல்றேன். எல்லாத்தையும் ஃபுல்லா வந்து பாருங்க. மறக்காம சந்தோஷ் ஃபிலிம் பேஜுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேன். கரெக்ட், தேங்க்யூ. How was it, Santosh? அப்படியா? இதுக்கே நாக்க தள்ளுது. இது என்ன முதல் சேலஞ்சுனா, எடுத்து யார் வந்து ஒரு நிமிஷத்துக்கு இருக்கிறதுலே அதிகமா பண்றாங்களோ, அதிகமான எத்தனை பண்றாங்களோ அவங்க தான் வில்லனா. எப்படி வந்து இருக்கிற சோல்ஜர்ஸ் போர் ஃபைட்ஸ் எப்படி ட்ரைனிங் செஞ்சுருப்பாங்க, அதோட ட்ரைனிங் முறைகள் என்னென்ன மாதிரி இருக்கு, அவங்க என்ன மாதிரி நியூட்ரிஷன்லாம் இருக்காங்க, அவங்களோட லைஃப் ஸ்டைலும் அவங்களோட இது எப்படி அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, எப்படி அவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு நாளைக்கு வந்து சாப்பாடு இல்லாமல் தூக்கம் இல்லாமல் இருந்தாலும் விளாட்றதுக்கு எப்படி ஆக்டிவாக இருக்குது தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரி பயிற்சி முறைகள் ஃபாலோ பண்ணுவாங்க. இந்தியா ஃபுல்லாக போய் ட்ராவல் பண்ணி பல மாஸ்டர்ஸ்களை கற்றுக்கிறது தான் ரவிதாசன். இதை பற்றி அவரோட சில விஷயங்கள் பேசுவாங்க. ஈவெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 2 ஈவெண்ட் நடக்கும்போது என்ன பர்பஸ்க்காக இது பண்ணுறோம் அப்படின்னா நம்மளோட ட்ரெடிஷ்னல் கல்ச்சர், நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்போர்ட்ஸ் எல்லாமே அடுத்த ஜென்ரேஷனுக்கு போகணுன்ற பர்பஸ்க்காக தான் இந்த ஈவெண்ட்டை பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வந்து 2 ஈவெண்ட்டு. ஒரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லிஃப்டிங் 1 நிமிஷம், கதா ஸ்விங் பண்ணுறது 1 நிமிஷம், 2 நிமிஷத்துக்கு சேர்த்து 2த்தையோட டோட்டல் கவுண்ட்ஸ் யார் நம்பர் 1 வராங்களோ அவங்க தான் அந்த வின்னர். ஸோ டாப் 3 பொசிஷன்ஸ் வந்து உங்களுக்கு பிளேஸிங் கொடுக்கும். இதுக்கும் அதுக்கும் இன்னொரு ஈவெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டோன் லிஃப்டிங். ஹெவியான ஸ்டோன்ஸ் வந்து யார் ஹெவியாக லிஃப்ட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டாப் 3ல வந்து நம்ம வந்து பிளேஸிங் கொடுக்கும். சரி, காம்படிஷன் எப்படி போகும் பார்த்தீங்கன்னா, இதில் சின்ன ஸ்டோனை ஸ்டார்ட் பண்ணி அடுத்தடுத்த வெயிட் யாரெல்லாம் போடுறாங்களோ எந்த வெயிட்டில் எந்த டைமில் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் இருக்குது. இங்கே நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா 25 ஸ்டார்ட் பண்ணி 1 கிலோ வரைக்கும் ஸ்டோன்ஸ் இருக்குது. ஒரு 130 கேஜி வரைக்கும் ஸ்டோன் இருக்குது. ஒரு ஸ்டோனாக ஒருத்தங்க எடுத்து போட இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு 5 பேர் வந்து ஒரே ஸ்டோனில் 95 கேஜி ஸ்டோனில் ஃபெயிலியர் ஆகிட்டாங்க அப்படின்னா யார் சீக்கிரம் எந்த டைமில் ஃபெயிலியர் ஆகுதோ அவங்க ஃபஸ்ட் ப்ரைஸ் போகும். செகண்ட் ப்ரைஸ் வந்து அதுக்கடுத்த டைமில் ஆடுவாங்க. அந்த மாதிரி ப்ரைஸ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆகும். கொஞ்சம் சேஃபாக பண்ணுங்கள். இது எப்படி பண்ணணும் எப்படி பண்ணக்கூடாது உங்கள் டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுத்து நாங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பண்ணுவீங்க. இருந்தாலும் இது வந்து நம்ம பண்ணுக்குள்ளே பண்ணுற ஒரு ஈவெண்ட் தான். அது மெயின் ஈவெண்ட் இதுக்கப்புறம் நாங்கள் கண்டக்ட் பண்ணுவோம். இது எல்லாமே வச்சு இது கூட சேர்ந்து இன்னும் 2-3 கேம்ஸ் ஆட் பண்ணி மெயின் ஈவெண்ட் இன்னொன்று நம்ம செப்டம்பர் அக்டோபர் கூட பிளான் பண்ணியிருக்கோம். யாருன்னா இன்ஜுரிஸ் இருக்குது அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். ரொம்ப ஸ்போர்ட்ஸ் டெஸ்ட் பண்ணிக்காதீங்க. இளவட்டக்கல் ஆகட்டும், அடுத்தது கரலாக்கட்டை ஆகட்டும். மருது நிலத்தில் கரலாக்கட்டை, குறிஞ்சி, முல்லை நேரத்தில் கரலாக்கட்டை, மருது நிலத்தில் பார்த்தீங்கன்னா ஏர் விளையாடுறது, ஏர் கலப்பை போட்டு மாடு அடக்குவாங்க இல்லையா? அப்போ அந்த மாடு அடக்கிறதும் நம்மளுடைய டெஸ்டோஸ்டெரான் எவ்வளோ ஹெவியாக இருக்குது, நம்ம எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படிங்கிறது காட்டு. அடுத்தது பார்த்தீங்கன்னா முல்லை, மருதம், நெய்தல் நிலத்தில் என்ன நடக்கும்? நம்ம நீச்சல் அடிக்கிறது படம் போட்டுறது அங்கே ஒரு விளையாட்டாகவே இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா பாலை நேரத்தில் திருட்டு தொழில் அதிகமாக இருக்குது, அதாவது களவுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு தான் ஒரு மிகப்பெரிய ஒரு கலையாக சிலம்பக்கலை இருந்துச்சு. ஸோ ஒவ்வொரு நிலத்திலையும் தன்னுடைய ஆதிக்கத்தையும் தன்னுடைய ஸ்ட்ரென்த்தையும் நிரூபிக்கிறதுக்காக ஒரு விளையாட்டு வச்சுருக்காங்க. அதில் மேஜரான விளையாட்டு தான் இளவட்டக்கல்லும் கரலாக்கட்டை, அதாவது கதாயுதம் சுற்றுற விளையாட்டு. பசல்மெண்டா டீம் கூட சேர்ந்து இந்த மாவீரன் காம்படிஷன் நடந்தது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த விளையாட்டை இவ்வளோ ஒரு 6-8 மாதமாக போயிட்டு இருக்க ட்ரைனிங், 8 மாதமாக ட்ரைனிங் எடுத்துகிட்டு திருப்பி இளவட்டக்கல் ட்ரைனிங் எடுத்து இதை ஒரு ஈவெண்ட்டாகவே நடத்தலான்னு பிளான் பண்ணி கொடுத்த பசல்மெண்டா டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் என்னை போட்டு டார்ச்சர் பண்ணவர் இவர் தான். ஸ்டார்ட்ன்றது இங்கிருந்து தான் எல்லா வேரியேஷன் ஒர்க் அவுட்டும் வேற மாதிரி வேற நாட்டுக்கு போய் அங்கேயே நின்றுட்டு தான் பிரச்சனை இல்லை. மறுபடியும் அந்த நாட்டிலேருந்து திரும்பி நம்ம நாட்டுக்குள்ளே காசு கொடுத்து நம்ம அதை வாங்குற நிலமை வருதுன்றது நம்ம எவ்வளோ முட்டாளாக இருந்திருக்கோம்னு பார்த்துக்கோங்க. தயவுசெய்து முடிஞ்ச அளவுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள், முடிஞ்ச அளவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். உங்கள் வீட்டில் கண்டிப்பாக கிட்ஸ் இருப்பாங்க, இல்லை உங்கள் அக்கா பசங்களோ தங்கச்சி பசங்களோ உங்கள் பசங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதை கிட்ஸ் ஜென்ரேஷன்லேருந்து கொண்டு வரணுன்றது தான் எங்களுடைய கோல். அதே மாதிரி முக்கியமாக லேடிஸ் வந்து போய் இந்த ஜிம்முக்கெல்லாம் போகிற லேடிஸை தப்பாக சொல்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. ஜூம்பா இதெல்லாம் போகாமல் இந்த மாதிரி ஹார்ட் கோராக ட்ரைனிங் பண்ணணும் அப்படின்றது தான் நாங்கள் கேட்டுக்கிறோம். ஸோ இதை வந்து வெளியே மாநிலத்திலலாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் லேடிஸ் வந்து களை இறங்கி பண்ணுறாங்க.
ஸோ இது நம்ம ஒரு ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டில் அப்படின்றத நான் பெருமையாக சொல்லிக்கிறேன். ஃபஸ்ட்டு மசில்மேண்டா டீமுக்கும் எங்கள் டீமு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். வந்த எல்லாருக்கும் தேங்க்ஸு. சோழகத்தோட கவின் சாருக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸு. ஏன்னா இந்த கலைகளை ப்ராப்பராக எங்களுக்கு கைட் பண்ணுது சார் தான். 8 மாதத்தில் அவரோட பிஸி டைம் எல்லாத்தையுமே ஒதுக்கி வச்சுட்டு எங்களுக்காக பர்சனலாக எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்தாரு. விக்கி சாரும் அதுக்கப்புறமேட்டு ஆதிஷ் டேட் பாட்ஸ். உங்களை என்ன ப்ரோ உங்களை ப்ரொஃபஸர் தானே சொல்லுவாங்க? ப்ரோ சும்மா ஏதோ கூப்பிட்டு இருக்காங்க ப்ரோ, எது கூப்பிட்டாலும் ஏற்றுக்கோங்க. வால்டர் வெயிட் ஆஃப் தமிழ் ஃபிட்னஸ். கண்டிப்பா அதெல்லாம் அப்படியே தட்டி விடுவோம். எப்படி தான் நேரில் ஜாலியாக பேசுவார். கண்டென்ட்டில் பார்த்தீங்கன்னா லிட்டராக எவ்ரி சிங்கிள் திங். ஆமாம், 40 minutes நாலேஜ் வேணால் நீங்கள் இவர் தான் செக் அவுட் பண்ணுறோம். வேற ஏதாவது அவ்வளோதான் செக் பண்ணுறோம். சரி, ஈவெண்ட் வந்து ரொம்ப நான் இந்த அளவு இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணல. ரொம்ப காம்படேட்டிவாக எல்லாருமே எல்லா ஏஜ் கேட்டகரியிலேருந்து விமன் எல்லாருமே பண்ணுறாங்க. ஆனால் நான் இன்னும் பண்ணல, வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். பார்ப்போம். ஃபீமேல் ஆடியன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து அசால்ட்டுக்கு ஒரு ஃப்ளோவை கொண்டு வராங்க. வேற மாதிரி 60 years 50+ இதுவும் ஃபர்ஸ்ட் டைம் மாஸ் காட்டுறாங்க. கண்டிப்பாக இந்த மாதிரி நிறையா
மொபிலிட்டி நீங்க ரிலேட்டடாக சொல்லுங்க உங்களுக்கு எப்படி ஃபீல் ஃப்ளோர்ஸ்லாம் ஏய் நான் தனியாக பேசி முடிச்சிட்டேன் பேசி முடிச்சிட்டீங்களா ஓ யூடியூப்ல ஆகா யூடியூப் போடுங்க மறக்காம சந்தோஷ் பிரேம் எப்படியும் எல்லாருக்குமே தெரியும் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆமா சந்தோஷ் சர்ப்ரைஸ் பண்ணிடுங்க ஓகே தேங்க்யூ தேங்க்யூ. காலையில் ஈவெண்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டென்ட் ஷூட்டெல்லாம் ஒரு 14 ரீல்ஸ் எல்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ ரிப்பன் பில்டிங் பக்கத்தில் இருக்கிற விக்டோரியா பப்ளிக் ஹாலுக்கு வந்திருக்கோம் ஒரு லைவ் பாட்காஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்காக. உங்களுக்கு பொட்டேட்டோ ஃபேஸ் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்க கூப்பிட்டுருந்தாங்க வாங்க அப்படின்ட்டு. ஸோ லாஸ்ட் இயரே ஒரு தடவை நடந்தது, அதுக்கு என்னால் போக முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. பட் ஆனால் இந்த வருஷம் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு வந்திருக்கேன். ஸோ அதுக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். So, but how has it been? Upper podcast பண்ணதுக்கோ இப்போ வர்ற வரைக்கும் like there's been so many things that has happened in your life. How has that been feeling? சமீகானால தான் நினைக்கிறேன் அவங்களோட ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட் அவங்களோட தான் நினைக்கிறேன். அதனால தான் இவ்வளோ தூரம் வந்து உங்களால தான் சமீகா. Bro, யாருக்கு என்ன சொல்லணும்னு தெரியாம இல்லை ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ஃபீலிங் கிரேட்ஃபுல். ஸோ சாரோட ஏன்னா இவர் தான் ஃபர்ஸ்ட் ஐ சாங் ரிலீஸ் ஆனதுக்கப்புறம் ஞாபகம் இருக்கா சார் உங்களுக்கு? சார் தான் போட்டார். ஸோ அங்கேருந்து ஒரு மோட்டிவேஷன் ஸ்டார்ட் ஆகி அப்படியே அது ஒரு ஸ்பார்க், அப்புறம் நெக்ஸ்ட் பர்சன் சொல்ல இன்னும் எனர்ஜி வந்து அப்படியே பண்ணிட்டு இருக்கேன். So like your first song was called Trisha, and then you ended up making a music video with Trisha as well. Can you like tell us the process of that music video? How did it come out to be? Like not just you working with Trisha, but I also want to know your music video process for that, because you're such a visual artist. Correct. ஸோ அது எப்படி நடந்ததுன்னா, ஸோ சிலோ வைபன் சாங்கோட நேம். ஸோ அந்த சாங் நல்ல சாங்காக இருந்தால் ஆடுவேன் சார். இந்த ஈவெண்ட்டுக்கு வந்து சாங் ப்ளே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. as in like IPR royalties. அப்போ சமீகா நீ பாடு. என் சாங் பாடு, நான் தரேன். Please, DJ. இருக்கா நம்மள தும்லா நீயே ஒளிக்கலாம் ஆடுறது. You got it? சார் நீங்கள் ஒழிப்பி நீங்கள் ஒழிப்பி. ஸோ இன்றைக்கி வந்து மல்டி கல்ச்சர் அட்டிகல்ச்சர் அவங்களோட ஈவெண்ட்டுக்காக சமீகாவோட பாட்காஸ்ட் பாருது. அதான் நான் வந்திருந்தேன், பார்த்தா பாய்ஸ் எல்லாரும் வந்திருக்காங்க. நீங்களாம் வந்து நீங்களாம் ஃபிட்னஸ் கெஸ்ட் ப்ரோ இங்கே மெயின் பாயிண்ட்டே என்னன்னா, இவர் பெங்களூர்லேருந்து நம்ம இன்னைக்கு வந்து 21 கிலோமீட்டர் மேரத்தானு காலையில் உங்கள் காலையில் உங்கள் அண்ணனை பார்த்தேன் ப்ரோ. அவர் வந்து கண்டென்ட்டாக இருக்காரு. ஈவினிங் வந்து தம்பியை பார்க்குறேன். அவ்வளோதான், ஃபேமிலியே பார்த்துட்டாரு. ஓகே, ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? தம்ப்நெயில்ல எடுத்து போட்டுருவோம் உங்க மூஞ்சி எல்லாம். இவரு போடுங்க, இவரு தான் உங்களை வச்சு தான் வியூ ரியாக்ஷன் கொடுப்பான். ஆமா, அந்த ரியாக்ஷன் கொடு. நீ சல்யூட் வை. நீங்க வந்து கடினமா இருன்னு சொல்றேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நீ லுக்கு கொடு. நான் சந்தோஷனா தப்பு கடினமா இருங்க மஜாவா இருங்க. சூப்பர்ப்பா, தேங்க்யூ. நன்றி. ஒரு ஹக் போடுறீங்க வீடியோல. வாங்க. ஆமா வாங்கப்பா. ஹக் போடுறீங்க. இல்ல ஹக் குரூப் ஹக் வாங்க. டைட்டானிக் தான்.